परमेश्वर के बारे में हम अध्ययन करते हुए हम परमेश्वर के निकटता में आने के लिए हम प्रयास करेंगे. இன்றும் கூட ஆண்டவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்து அவருடைய அதிகமாய் கிட்டி சேருவோம். जब कभी भी हम आराधना में हम इकट्ठे होते हैं, நாம் எப்பொழுதெல்லாம் ஆராதனைக்காக நாம் ஒன்று கூடுகிறோமோ जरूर देखने में लगता है दो संदेश है. நான் பார்க்கும்போது தெரிகிறது ரெண்டு செய்தி கொடுக்கப்படுகிறது. और कभी कभी जाओ बाहर से लोग आते हैं, पूछते हैं क्या आपके चर्च में दो संदेश होता है. வெளியிலிருந்து சிலர் வரும்போது இப்படியாக கேட்கிறார்கள், என்ன உங்களுடைய ஆராதனையில் ரெண்டு செய்தி கொடுக்கப்படுகிறது. लेकिन जब हम आराधना के पहले अध्ययन करते हैं, நாம் ஆராதனைக்கு முன்பாக நாம் அதை परमेश्वर के बारे में अध्ययन करते हैं, நாம் ஆண்டவரை குறித்து தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது तब हमारा जो जीवन में वो बहुत गहरा काम को करता है. அது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் ஆழமான காரியங்களை செய்கிறதாய் लगभग காணப்படுகிறது. हर एक सप्ताह मुझे सुनने के लिए मिलता है, आराधना में प्रभु मुझसे बातें किया. ஒவ்வொரு வாரமும் என்னால் கேட்க முடிகிறது, ஆராதனையில் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார் என்று சொல்லி. तो इसलिए आराधना के पहले जो हम अध्ययन करते हैं उसको भी परमेश्वर हमारे लिए लाभदायक करने के लिए चाहता है. எனவே இந்த ஆராதனைக்கு முன்பாக நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்கிற காரியங்களை ஆண்டவர் நமக்கு பிரயோஜனமாக மாற்றி आज கொடுக்கிறார். भी परमेश्वर हम सबों से बातचीत करने पाए. இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்ம எல்லாரிடத்திலும் இடைப்படுவாராக. आज हम ऐसा परमेश्वर को हम थोड़ा सा अध्ययन करते हुए देखने जा रहे हैं, இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட தேவனை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க முயற்சி जो செய்கிறோம். जीवन देने वाला है. நமக்கு உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிற आप தேவன். उत्पत्ति की किताब शुरू से लेकर आप देख सकते हैं, परमेश्वर हमेशा हमेशा जीवन देने वाला रहा. நம் ஆதியாகம புத்தகத்திலிருந்து அப்படியே ஒவ்வொரு புத்தகங்களாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் உயிரடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். जब मनुष्य मिट्टी से बनाया गया, எப்பொழுது மனிதன் மண்ணிலிருந்து हम படைக்கப்பட்டானோ जानते हैं परमेश्वर अपने जो बातों से उनके अंदर जीवन को दिया. ஆண்டவர் தம்முடைய காரியங்களிலிருந்து அவனுக்குள்ளாக ஜீவனை கொடுத்தார் என்று பார்க்க हम முடியும். लगातार हम बाइबल में हम देख सकते हैं, நாம் வேதாகமத்திலே தொடர்ந்து பார்க்க முடியும். साथ ही साथ हम यीशु मसीह के जीवन में भी हम देख सकते हैं. அதோடு கூட இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில இருந்து अगर பார்க்க முடியும். आप लूका रचित सुसमाचार उसका 9वां अध्याय को देखेंगे, ஒருவேளை லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் एक वक्त में चेले लोग कहने लगे, प्रभु आज्ञा दीजिए हम सारे लोगों को खत्म कर देंगे. அங்கே சீசர்கள் ஒரு சூழ்நிலையில் இப்படியாக சொன்னார்கள், ஆண்டவரே எங்களுக்கு கட்டளை கொடுங்கள், நாங்கள் எல்லாரையும் அழித்து விடுகிறோம். लेकिन प्रभु ने क्या जवाब दिया मालूम है? ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? और वहां पर और प्रभु इस प्रकार बताने लगे, அங்கே ஆண்டவர் இப்படியாக சொல்ல ஆரம்பித்தார். 56 वचन को देखेंगे तो वहां लिखा है, मनुष्य का पुत्र जो है जीवन को नाश करने के लिए नहीं आया, लेकिन वो जीवन देने के लिए आया है. அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்று वो சொல்லி. यहाँ लिखा है, वो जीवन को बचाने के लिए आया है. இங்கே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அவர் ஜீவனை காப்பாற்றுவதற்காக வந்தார் என்று சொல்லி. इसलिए आज हम आराधना में जाने के पहले बच्चे बड़े हम सब कोई हम इस ऐसा दृष्टिकोण से प्रभु को देखने जा रहे हैं, प्रभु परमेश्वर हमारे लिए जीवन देने वाला है. எனவே இன்றைக்கு ஆராதனைக்குள்ள கடந்து செல்வதற்கு முன்பாக நம்முடைய தேவனை இப்படியான பார்வையிலே பார்க்க போகிறோம். அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர். जब हम देखते हैं परमेश्वर जीवन देने वाला है, நாம் எப்பொழுது ஆண்டவர் நம்மை உயிரடைய செய்கிறவராக பார்க்க துவங்குகிறோமோ इनडायरेक्टली वहां पर एक बात दिखाई पड़ता है जहां जीवन खत्म हो गया. அதற்கு பின்பாக மறைமுகமாக ஒரு காரியம் தெரிகிறது, அங்கே ஜீவன் முடிந்து போயிற்று என்று சொல்லி. இந்த பொருளுக்கு நான் உயிர் கொடுக்க போறேன் என்று சொன்னோம்னா அதோட அர்த்தம் என்னன்னா இதுல உயிர் இல்ல. जब मैं कहूंगा इसमें मैं जीवन देने जा रहा हूं, इसका मतलब इसमें जीवन नहीं है, खत्म हो गया. நான் எப்பொழுது இதற்கு உயிர் கொடுக்க போகிறோம் என்று சொல்லுகிறோமோ அதனுடைய அர்த்தம் அதில் உயிர் இல்லை என்பதுதான். इसका मतलब मैं दो जगह को थोड़ा समय आपको दिखाऊंगा, நான் ரெண்டு இடங்களை உங்களுக்கு நான் காண்பிப்பேன், जहां पर बिल्कुल बिल्कुल आशा और हर बातें मर चुका था. எங்கே அங்கே ஒரு அந்த முழுவதுமாக மரித்து போன ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அங்கே वहां पर किस प्रकार प्रभु वहां पर जीवन दिया, எப்படியாக அந்த இடத்திலே ஆண்டவர் காரியத்தை உயிர்ப்பித்தார் என்பதை குறித்து நான் பார்க்க முடியும். सुबह के वक्त में आप सबों से प्रभु बात करने के लिए चाहता है. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்ம எல்லாரிடத்திலும் இடைபட விரும்புகிறார். कभी कभी हमारा जीवन में भी इस प्रकार के बातें होने का संभावना है. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. हमारे जीवन का कुछ बातों को जब हम देखते हैं लगता है बिल्कुल खत्म हो गया. நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது முழுவதுமாக முடிந்து போன சூழ்நிலையில் भविष्य காணப்படலாம். की बातें हो सकता है, எதிர்காலத்துக்குரிய காரியங்கள்
காரியங்களாக இருக்கலாம், पढ़ाई की बातें हो सकता है, படிப்பிற்குரிய காரியங்களாக இருக்கலாம், और आर्थिक बातें हो सकता है, அல்லது பொருளாதாரத்திற்குரிய காரியங்களாக और இருக்கலாம், किसी के साथ संगति के बातें हो सकता है। அல்லது யாரோ ஒருவருக்குரிய ஐக்கியத்திற்குரிய காரியங்களாக जब இருக்கலாம். हम सोचते हैं लगता है बिल्कुल बिल्कुल खत्म हो गया, நாம் நினைத்து பார்க்கும் பொழுது முழுவதுமாக முடிந்து போனதாக தோன்றலாம். लेकिन परमेश्वर आज अपने आप को ऐसा प्रकट करने के लिए चाहता है। ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தம்மை இப்படியாக வெளிப்படுத்த விரும்புகிறார். जहां हम देखते हैं बिल्कुल खत्म हो गया, वहां पर प्रभु कहने के लिए चाहता है मैं जीवन देने वाला परमेश्वर हूं। எங்கே முழுவதுமாக முடிந்து போனதாக நாம் பார்க்கிறோமோ அதே இடத்திலே ஆண்டவர் தம்மை எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிறதாக காண்பிக்க விரும்புகிறார். एक दूसरों के साथ थोड़ा सा विपरीत एक दो घटना को मैं आपके पास ले आने के लिए चाहता हूं। ஒன்றுக்கொன்று எதிர்மறையான இரண்டு காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி இதை வெளிப்படுத்த आप விரும்புகிறேன். पहले मेरे साथ खोलिएगा रोमियो की पत्री उसका 4 अध्याय 4 अध्याय। என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் ரோமர் 4வது அதிகாரம். रोमियो की पत्री उसका 4 अध्याय। ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். वहां बच्चे पढ़ेंगे 17 वचन से लेकर 21 वचन तक। 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை. जैसा लिखा है, मैंने तुझे बहुत सी जातियों का पिता ठहराया है, उस परमेश्वर के सामने जिस पर उसने विश्वास किया और जो मरे हुओं को जिलाता है और जो बातें हैं ही नहीं उनका नाम ऐसा लेता है कि मानो वे हैं। उसने निराशा में भी आशा रखकर विश्वास किया, इसलिए कि उस वचन के अनुसार कि तेरा वंश ऐसा होगा, वह बहुत सी जातियों का पिता हो। वह जो 100 वर्ष का था, अपने मरे हुए शरीर और सारा के गर्भ की मरी हुई दशा जानकर भी विश्वास में निर्बल न हुआ और न अविवासी होकर परमेश्वर की प्रतिज्ञा पर संदेह किया, पर विश्वास में दृढ़ होकर परमेश्वर की महिमा की और निश्चय जाना कि जिस बात की उसने प्रतिज्ञा की है वह उसे पूरा करने में भी सामर्थ है। अनेक ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். मैं दोनों घटना को मैं एक साथ मैं समझाने के लिए कोशिश करूंगा। நான் ரெண்டு காரியங்களையும் ஒன்றாக நான் உங்களுக்கு புரிய வைப்பதற்கு முயற்சி செய்கிறேன். सब कोई जानते हैं अब्राहम के बारे में, நாம் எல்லாரும் ஆபிரகாமை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறோம். और एक घटना के बारे में लिखा हुआ है यूहन्ना उसका 11वां अध्याय में, उसको भी हम जानते हैं। இன்னொரு காரியத்தை குறித்து யோவான் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. वहां लाजर के मृत्यु के बारे में हम देखते हैं, அங்கே லாசருவினுடைய மரணத்தை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. देखिएगा दोनों जगह में जीवन नहीं है, ரெண்டு காரியங்களிலும் உயிர் இல்லை. यहाँ अब्राहम और सारा का शरीर मर चुका है, वो बच्चा देने लायक नहीं रहा. இங்கே ஆபிரகாமுடைய சரீரமும் சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிருந்தது. அவர்கள் குழந்தை தருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. 19वां वचन में हम देखते हैं बिल्कुल मर चुका है. அங்கே 19வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் முழுவதுமாக மரித்து போன சூழ்நிலை. वैसे ही लाजर के कहानी में हम देखते हैं वहां वो मर चुका है. அங்கே லாசருவினுடைய வாழ்க்கையிலும் அதே போல அங்கே மரித்து போனவனாக அவன் காணப்பட்டான். ये दोनों जगह में परमेश्वर जीवन देने वाला का रूप में कार्य करते हुए हम देख सकते हैं. இந்த ரெண்டு காரியங்களிலும் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவராக தன்னை காண்பிக்கிறதை பார்க்க முடியும். सुबह के वक्त में परमेश्वर हमारे अंदर में एक उम्मीद को देने पाए. காலை வேளையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை கொடுப்பாராக. जहां हम सोचते हैं इसमें से कोई जीवन निकलने का आने का कोई संभावना नहीं है, वहां पर परमेश्वर जीवन देने वाला है. எந்த இடத்திலே இதிலிருந்து எந்த ஒரு உயிரும் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று நாம் நினைக்கிறோமோ அதே இடத்திலிருந்து நம்முடைய தேவன் உயிர்ப்பிக்கிறதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். जिसके बारे में हम सोचते हैं 4 दिन हो गया, वहां से भी परमेश्वर जीवन को दे सकता है. எதை குறித்து 4 நாட்கள் ஆயிற்று என்று நாம் நினைக்கிறோமோ அங்கேயும் ஆண்டவர் கிரியை செய்யறதுக்கு வல்லமை உள்ளவர். जहां हम सोचते हैं बिल्कुल बिल्कुल खत्म हो गया, परमेश्वर he can restart the things. எங்கே முழுவதுமாக முடிந்து போன சூழ்நிலையில காணப்படுகிறதே அதே இடத்திலும் ஆண்டவர் திரும்பவும் ஆரம்பிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். लेकिन ये दोनों जगह में एक फर्क को मैं आपको दिखाऊंगा. ஆனால் இந்த ரெண்டு இடங்களிலும் ஒரே ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். जरूर
जरूर यहाँ अब्राहम की कहानी में हम देखते हैं இங்கே ஆபிரகாமுடைய காரியத்தில் நாம் பார்க்கிறோம் जरूर दोनों का शरीर मर चुका है, ரெண்டு பேருடைய சரீரமும் செத்து போயிருந்தது लेकिन ध्यान உண்மைதான். दीजिएगा विश्वास मरा नहीं। ஆனால் கவனமாய் கவனிங்கள், அவருடைய விசுவாசம் यहाँ மரிக்கவில்லை. लिखा है जो है ही नहीं है उसको है करके बुलाने वाला करके वो विश्वास किया। இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இல்லாததை இருக்கிறதாக அழைக்கிற தேவன் என்று அவர் விசுவாசிக்கிறவன் என்று बार बार சொல்லப்பட்டிருக்கிறது. इन वचनों में हम देखते हैं இந்த வசனத்தில் அடிக்கடி அதை பார்க்க முடிகிறது. जरूर जो है मर चुका है दोनों का शरीर, लेकिन इनके अंदर में विश्वास पक्का है, वो काफी है, वो ऐसा जगह में से जीवन को दे सकता है, ऐसा विश्वास उनके अंदर मजबूत रहा। இவருடைய ரெண்டு பேருடைய சரீரமும் மரித்து போயிருந்தது உண்மைதான். ஆனால் அந்த இடத்தில் அவருடைய விசுவாசம் உறுதியா இருந்ததை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க முடியும். लेकिन जब हम लाजर के कहानी में देखेंगे ஆனால் நாம் லாசருவினுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது वहां भी बातें मर चुका है, அங்கேயும் காரியம் மரித்து போனது. लेकिन वहां विश्वास नहीं है। ஆனால் அங்க விசுவாசம் இல்லை. वहां पर देखेंगे हम 11वां अध्याय यूहन्ना उसका 39 और 40 दोनों वचनों को हम पढ़ेंगे। அங்க யோவான் 11வது அதிகாரம் 39 40வது வசனத்தை நாம் பார்க்கலாம். ईश्वर ने कहा, पत्थर हटाओ। उस मरे हुए की बहन मार्था उससे कहने लगी, हे प्रभु, उसमें से अब तो दुर्गंध आती है, क्योंकि उसके मरे 4 दिन हो चुके हैं। ईश्वर ने उससे कहा, क्या मैंने तुझसे नहीं कहा था कि यदि तू विश्वास करेगी तो परमेश्वर की महिमा को देखेगी। இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். यहाँ हम देखते हैं यहाँ और मार्था कहती है अभी अगर पत्थर को हटाएंगे एकदम दुर्गंध आएगा। இங்கே நாம் பார்க்கிறோம், மார்த்தாள் இப்படியாக சொல்கிறார், கல்களை அகற்றினோம் என்று சொன்னால் இப்பொழுது துர்நாற்றம் வருமே என்று சொல்லி. उसका कारण को अगला वचन में प्रभु बतला रहा है, அதனுடைய காரணத்தை அடுத்த வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார். वो तुम्हारे अंदर में विश्वास नहीं है। உனக்குள்ளே விசுவாசம் இல்லை. अभी हमारे अंदर में एक बहुत बड़ा प्रश्न है, நமக்குள்ளாக இப்பொழுது ஒரு மிகப்பெரிய கேள்வி. मेरे जीवन में कभी कभी मैं विश्वास कर नहीं पा रही हूं, कर नहीं सकता पा रहा हूं। என்னுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நான் விசுவாசம் கொள்ளவனாய் இருக்க முடியவில்லையே. बातों को जब मैं देखता हूं बिल्कुल बिल्कुल मेरे अंदर विश्वास नहीं आ रहा है। காரியங்களை பார்க்கும் பொழுது முழுவதுமாக என்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் எனக்கு வருகிறதில்லை. अब्राहम को देखते हैं विश्वास से सारे बातों को किया। ஆபிரகாமை பார்க்கும் பொழுது விசுவாசத்தினால எல்லா காரியங்களையும் செய்தார். इब्रानियों को पत्र उसका 11वां अध्याय में देखते हैं विश्वास की जो लोगों का बहुत बड़ा सूची को हम देख सकते हैं। அங்கே எபிரேயர் 11வது அதிகாரத்திலே விசுவாசத்தின் अनेक காரியங்களை குறித்து பார்க்க முடியும். बार-बार हम बाइबल में देखते हैं विश्वास के द्वारा विश्वास के द्वारा विश्वास के द्वारा। வேதாகமத்திலே अनेक இடங்களிலே விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். यहाँ भी कुछ बच्चे या बड़े होंगे, இங்கேயும் சில சிறியர்கள் பெரியவர்கள் இருக்கலாம். आपके जीवन में भी बातें बिल्कुल मर गया, உங்களுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் முழுவதுமாக மரித்து போன लेकिन சூழ்நிலை आपके இருக்கலாம். अंदर में विश्वास है, ஆனால் உங்களுக்குள்ளாக விசுவாசம் आपके இருக்கு. अंदर परमेश्वर के ऊपर भरोसा है, உங்களுக்குள்ளாக ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை உண்டு. मेरा परमेश्वर जिंदा है, என்னுடைய தேவன் உயிரோடு मेरा இருக்கிறார். परमेश्वर मुझे चला सकता है, என்னுடைய தேவன் என்னை நடத்த मेरा வல்லவர். परमेश्वर मेरे जरूरतों को पूरा कर सकता है। என்னுடைய தேவன் என்னுடைய தேவைகளை சந்திக்க लेकिन வல்லவர். यहाँ ऐसा भी एक झुंड हो सकते हैं, ஆனால் இங்கே இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கலாம். बच्चों के बीच में या बड़े लोगों के बीच में। சிறுவர்களோடு மத்தியிலோ அல்லது பெரியவர்கள் மத்தியிலோ मैं तो मसीह का आराधना करता हूँ, நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், परमेश्वर का वचन को पढ़ता हूँ, अध्ययन करता हूँ, வேதத்தை வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், और कई संदेशों को मैं सुनता हूँ, अनेक செய்திகளை நான் கேட்கிறேன். लेकिन जो मेरे जीवन में ऐसे बातें हैं ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் இப்படிப்பட்டதா இருக்கிறதோ विश्वास कर नहीं पा रहा हूँ, விசுவாசம் வைக்க முடியவில்லை. विश्वास करने लायक मेरा जीवन नहीं है, விசுவாசம் செய்கிறவதாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்க முடியவில்லையே. चेले लोगों के समान मेरे अंदर से ये बातें उठता है, प्रभु मेरे विश्वास को बढ़ा दीजिए। சீசர்களைப் போல என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் என்று சொல்லுகிற சூழ்நிலை. लेकिन यहाँ मार्ता और मरियम में मैं और एक बात को मैं देखता हूँ, இங்கே மார்த்தாள் மரியாளுடைய இன்னொரு காரியத்தை நான் பார்க்கிறேன். आप इस अध्याय में अगर आप देखेंगे இந்த அதிகாரத்திலே நீங்கள் ஒருவேளை பார்ப்பீர்கள் என்று यूहन्ना சொன்னால் 11वां अध्याय में யோவான் 11வது அதிகாரத்திலே इंतजार करते 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 थक गए वे लोग, அவர்கள் காத்திருந்து 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 சோர்ந்து போனார்கள். अब आएगा अब आएगा अब होगा, बीमार पड़ते पड़ते वो एकदम सीरियस होते जा रहा है, वे लोग इंतजार करते करते वे लोग थक गए। இப்பொழுது வருவார் இப்பொழுது வருவார் அப்படியாக வியாதிப்பட்டு வியாதிப்பட்டு அப்படியே சோர்ந்து போனார்கள். अच्छा
अचानक देख रहे हैं मर गए। திடீரென்று பார்க்கும் பொழுது மரித்து போனார். मैं नहीं जानता हूं इन लोग का विश्वास कहां पर अंत हुआ, எனக்கு தெரியல அவருடைய விசுவாசம் எப்பொழுது முடிந்து என்று किस சொல்லி. स्थिति में इन लोग का विश्वास पूरा पूरा मर गया मैं नहीं जानता हूं। எந்த சூழ்நிலையிலே அவருடைய விசுவாசம் முழுவதுமாக மரித்து போனது என்று எனக்கு தெரியாது. इतना इंतजार में थे, प्रभु नहीं आए। அவ்வளவாய் அவர்கள் காத்திருந்தார்கள், ஆண்டவர் வரவில்லை. एक दिन हो गया, ஒரு நாள் ஆனது, अभी 2 दिन हो गया, இப்பொழுது 2 நாளும் ஆனது, 3 दिन, 3 நாள், 4 दिन हो गया, 4 நாட்கள் ஆயினது. बिल्कुल विश्वास नहीं है। முழுவதுமாக விசுவாசம் மற்ற போன சூழ்நிலை. लेकिन ये दोनों के अंदर प्रभु के ऊपर प्रेम में कोई कमी नहीं रहा। ஆனால் இந்த 2 பேருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்திருந்த அன்பு குறையவில்லை. जब यीशु को ये लोग संदेश सुनाए और लोगों के द्वारा खबर सुनाया गया, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு இவர்கள் செய்தியை சொல்லி அனுப்பினார்களோ अंदर विश्वास था, உள்ள விசுவாசம் இருந்தது. हमसे इतना प्यार करने वाला प्रभु आएगा तो तुरंत चंगा कर देंगे। நம்மிடத்தில் இவ்வளவா அன்பா இருக்கிறவர் வருவார், துரந்து சீக்கிரமாக சரியாக்கிடுவார். 4 दिन होने के चलते वहां कोई उम्मीद नहीं रहा, அங்கே 4 நாள் ஆனனால எந்த ஒரு நம்பிக்கையும் वहां இல்லை, विश्वास नहीं அங்கே है। விசுவாசம் இல்லை. लेकिन प्रभु के ऊपर का जो प्रेम में 1% भी कम नहीं हुआ। ஆனால் ஆண்டவர் மேல வைத்திருந்த அந்த அன்பிலே 1% கூட அவங்களுக்கு उनको குறையவில்லை. बताया जा रहा है बहन को प्रभु आया है, இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று அவருக்கு சொல்லப்படுகிறது. कोई भी ये नहीं बोले हाँ अभी आके क्या फायदा है, அங்க சொல்லவே இல்லை ஒருத்தர் கூட இப்போ வந்து என்ன பிரயோஜனம் என்று मैं சொல்லி. कभी बुलाया, நான் எப்பயோ அழைத்தேன். मेरे जीवन में 4 दिन 5 दिन कब कितना दिन का पहले खबर बताया गया मालूम नहीं, 1 सप्ताह हो गया अभी आ रहे हैं। நான் எவ்வளவு நாளைக்கு முன்னாடி சொன்னேன்னு தெரியல, இவ்வளவு நாள் ஆச்சு இப்போ வராங்க. बातें जरूर सब कुछ मर चुका है, அங்க காரியங்கள் எல்லாம் மரித்து போனது உண்மைதான். अंदर का विश्वास खत्म हो गया। உள்ளான விசுவாசமும் முடிந்து போனது. लेकिन मैं परमेश्वर को धन्यवाद देता हूं दोनों बहनों के लिए। ஆனால் நான் 2 பேருக்கும் ஆண்டவருக்காக நான் நன்றி சொல்கிறேன். परमेश्वर के ऊपर जो प्रेम है उसमें 1% भी कम नहीं हुआ। ஆண்டவருக்கு மேலாக வைத்திருந்த அன்பிலே 1% கூட அவர்கள் குறைந்து போகவில்லை. जैसा बताया गया दौड़ के जा रहे हैं, எப்படியாக சொல்லப்பட்டதோ உடனே அவர்கள் ஓடி போனார்கள். वहां जाके बोल रहे हैं आप अगर आते मेरा जो भाई नहीं मरता। நீங்கள் ஒருவேளை வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க போய் மாட்டான். क्यों विश्वास नहीं है? ஏன் விசுவாசம் இல்லை? लेकिन प्रेम दौड़ क्या है, ஆனால் அன்பினாலே ஓடிவினால் ये வந்தார். जाके बोल रही है आया है प्रभु यीशु मसीह आया है, ஓடி போய் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று சொல்லி. वो भी दौड़ के एक भी शब्दों को विरोध में नहीं बोली, कुड़कुड़ाई नहीं, कुछ नहीं बोली, दौड़ के जा रही है। அவளும் வேகமாக ஒரு வார்த்தை கூட விரோதமாக பேசாமல் முறுமுறுக்காமல் ஓடி வருகிறார். थोड़ा सा भी उसका जीवन में प्रेम का कमी कम नहीं देख सकते। அவருடைய வாழ்க்கையிலே அன்பின் குறைச்சலை கொஞ்சம் கூட பார்க்க முடியவில்லை. शायद सुबह के वक्त में आपका जो विश्वास बिल्कुल खत्म हो गया, इस प्रकार का स्थिति में आप यहाँ पर बैठे होंगे। இந்த காலை வேளையிலே உங்களுடைய விசுவாசம் முழுவதுமாக முடிந்து போன சூழ்நிலையில் இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். आज आप परमेश्वर के ऊपर आपके जो प्रेम को बढ़ाते जाएंगे, ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு மேலாக வைத்திருக்கிற அந்த அன்பை நீங்கள் அதிகரித்துக் கொண்டே போகும் பொழுது परमेश्वर आपके जीवन में विश्वास को न केवल बढ़ाएगा, जहां पर जीवन नहीं है वहां जीवन को लेके आएगा। ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறாரே மாத்திரமல்ல, எங்கே மரித்து போன சூழ்நிலையில் இருக்கிறது அங்கு உயிரடைய ऐसा செய்வார். परमेश्वर को आज आराधना करने जा रहे हैं। இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க जो போகிறோம். परमेश्वर मेरे जीवन का जो भी बातें मर चुका है उसमें से जीवन को ले आ सकता है। எந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மரித்து போன சூழ்நிலையில் காணப்படுகிற எல்லாவற்றையும் உயிரடைய செய்கிறாரோ, इसलिए हम विश्वास के साथ हम प्रभु के निकटता में जाने जा रहे हैं। எனவே நாம் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் நெருங்கி போக अगर இருக்கிறோம். बच्चे बड़े अगर आप विश्वास करने लायक नहीं है, சிறியோர்கள் பெரியோர்களை நீங்கள் ஒருவேளை விசுவாசிக்க हम முடியாத प्रभु से- சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, प्रभु से हम कहने जा रहे हैं நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்ல प्रभु मेरे अंदर போகிறோம், में विश्वास नहीं है जरूर, ஆண்டவரே என்னிடத்தில் விசுவாசம் இல்லை, लेकिन मैं प्रेम करूंगा, ஆனால் நான் உம்மை मैं நேசிப்பேன், प्रेम करूंगा, நான் உம்மிடத்தில் அன்பு मैं கூறுவேன், और ज्यादा प्रेम करूंगा। நான் இன்னும் அதிகமாக உம்மிடத்தில் அன்பு கூறுவேன். जब हम विश्वास और प्रेम के साथ प्रभु के निकटता में जाएंगे, நாம் எப்பொழுது ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடும் அன்போடும் கடந்து செல்வோமோ, जो भी बातें आपके सामने मरा हुआ हालत में दिखाई पड़ रहा है, உங்களுக்கு முன்பாக மரித்து போன சூழ்நிலையில காணப்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, फिर कहने के लिए मैं चाहता हूं நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், आपके बच्चों की जो पढ़ाई की बातें हो सकता है, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பினுடைய காரியங்களாக இருக்கலாம், आपके आर्थिक बातें हो सकता அல்லது है, உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகளாக இருக்கலாம், आपकी जो बच्चों का भविष्य का संबंधित कुछ बातें हो सकता அல்லது है, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்களாக இருக்கலாம், आपके भविष्य के सेवकाई का संबंधित बातें हो सकता है, அல்லது உங்களுடைய ஊழிய காரியங்களாக எதிர்காலத்திற்குரிய காரியங்களாக बच्चे இருக்கலாம். आपकी भविष्य की पढ़ाई या भविष्य की जीवन की बातें हो सकता है। சிறு பிள்ளைகளே உங்களுடைய எதிர்கால காரியங்கள் அல்லது படிப்பிற்குரிய எதிர்கால காரியங்களாக अगर இருக்கலாம். आप मुंह खोल के कहेंगे, நீங்கள் ஒருவேளை வாயை திறந்து अगर சொல்லுவீர்கள் आप என்று मुंह சொன்னால், खोल के प्रभु से कहेंगे நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்கள் வாயை திறந்து प्रभु சொல்லுவீர்கள் என்று मैं சொன்னால், आपको आराधना करने के लिए मैं आया हूं, ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்க मैं आपको வந்திருக்கிறேன், आराधना करने के लिए आया உம்மை हूं, ஆராதிப்பதற்காக நான் मेरे सारे வந்திருக்கிறேன், बातों को मैं भूल जाऊंगा, என்னுடைய எல்லா
காரியங்களை நான் மறந்து मैं போவேன். दिल के गहराई से जैसा लिखा है अब पूरा ताकत से पूरा बल से पूरा जो सामर्थ से प्रेम करने के लिए वैसा ही मैं प्रेम करूंगा. ஆண்டவரே என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு காரியத்தோடு நான் உம்மிடத்தில் அன்பு கூறுவேன் என்று சொன்ன பிரகாரமாக जब हम प्रेम करते हुए आराधना करेंगे நாம் எப்பொழுது இப்படிப்பட்டயாக ஆராதனை ஆண்டவரிடத்தில் செய்கிறோமோ परमेश्वर हमारा जीवन में वही काम को कर सकता है. அதே காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய முடியும். परमेश्वर को मन में रखते हुए हम सारे बातों को भूल जाएंगे. हम विश्वास के साथ परमेश्वर की निकटता में जाएंगे और प्रेम करते हुए आराधना करेंगे. प्रभु हमारे जीवन में भलाई करने पाए. आइए हम लोग सब कोई खड़े हो जाएंगे.